ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th சயின்ஸுக்கான முதல் பாடத்தை பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம 9th சயின்ஸ் புக்கும் சரி 10th சயின்ஸ் புக்கும் சரி 3 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. சில லெசன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை சார்ந்திருக்கும், அப்புறம் சில லெசன்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியை சார்ந்திருக்கும், அப்புறம் பயாலஜியை சார்ந்திருக்கும். ஏன்னா 11th 12th நீங்கள் போகிறப்ப இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் 3ம் தனித்தனி சப்ஜெக்டுகளாக படிப்போம். அதுக்கான அறிமுகம் தான் நம்ம 9th 10th படிக்கிறது. ஸோ புக்கை இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இயற்பியலை சார்ந்த 6 பாடங்களில் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி நான் எல்லா லெசன்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த லெசன்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். இந்த 10th சயின்ஸுடைய ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன், இயக்க விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை கூப்பிடுவாங்க. இயற்பியல் அல்லது ஃபிசிக்ஸ் பொதுவாக இது வந்து ரெண்டாக பிரிக்கப்படுது. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் மற்றும் மாடர்ன் ஃபிசிக்ஸ், பழைய இயற்பியல் கான்செப்டுகள் மற்றும் நவீன இயற்பியல், இந்த ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இது எப்படி நீங்கள் வித்தியாசப்படுத்திக்கலாம்னா 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா வந்த அத்தனை ஃபிசிக்ஸுமே வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் அல்லது வந்துட்டு நவீன இயற்பியல் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பெரும்பாலும் வந்துட்டு நம்ம கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் லெசன் ரெண்டுத்தையுமே இணைக்குது. எப்படி ஒரு பழங்காலமாக ஒரு இயற்பியல் இருக்கோ அதை கொண்டு நவீனமான விஷயங்களை எப்படி கண்டுபிடிச்சிக்கிறாங்க, எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு ரெண்டுத்துக்கு முள்ள லிங்க் வந்துட்டு கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஏன்னா இதே ஃபர்ஸ்ட் லெசன் தான் உங்களுக்கு 11th வேறு வடிவத்தில் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப குரூஷியல். இன்ஃபேக்ட் 7 லெசனுமே ரொம்ப முக்கியமானது. இந்த 7 லெசன் நல்லா படிச்சுட்டிங்கன்னா இதே 7 லெசன் 11th வரும், 12th வரும். ஸோ அப்போ உங்களுக்கு கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மனப்பாடம் பண்ணி படிக்காமல். நான் முடிஞ்ச வரைக்கும் இதை ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோனோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த லாஸ் ஆஃப் மோஷன், இயக்க விதிகள், இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லெசனை பற்றி பேசுகிறது. நம்ம நிறைய விதமான இயக்கங்கள் அல்லது மோஷன்னா மூமெண்ட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது தான் நம்ம மோஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இந்த மோஷன் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு கார் வந்து ஒரு இடத்துல இன்னொரு போகுதுன்னா கார் வந்து மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மோஷன் அப்படின்னா வந்து இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இந்த சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா ஒன்று நகராமல் அப்படியே இருக்க போகுது, இல்லை தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்க போகுது. நகராமல் இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் அவங்க ஃபோன் இருக்குது, ஃபோனை கீழே வச்சுட்டிங்கன்னா அது நகர போகிறது கிடையாது. ஒரு ஒரு பெட் இருக்குன்னா நகர போகிறது கிடையாது. ஒரு சாக்லேட் கீழே கிடந்தால் நகர போகிறது கிடையாது. அதே சமயத்தில் ஒரு கார் இருந்துச்சுன்னா அது நகர்ந்து போகக்கூடிய தன்மை இருக்குது. சைக்கிள் இருந்தால் நகர்ந்து போகக்கூடிய தன்மை இருக்குது. இந்த ரெண்டத்தை பற்றியுமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜூனியர் கிளாஸஸ்லாம் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா என்னென்ன விதமாக வந்து நகரும், இயக்கம் இருக்கும். நேராக நகருதா, வட்டப்பாதையில் நகருதா, அலை வடிவத்தில் நகருதா, இந்த மாதிரிலாம் பார்த்தோம். இந்த லெசன் முழுக்க ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நகர்றதுக்கான காரணம் என்ன? சும்மா நகர போகிறது கிடையாது. யாராவது அதை பிடிச்சி தள்ளினா மட்டும்தான் நகரப்போகுது. அதாவது வெளியிலேருந்து ஒரு சக்தி கொண்டு நீங்கள் தள்ளணும். ஒரு பெட்டியே இருக்குன்னா அந்த பெட்டியை வெளியிலேருந்து சக்தி கொண்டு தள்ளினீங்கன்னா மட்டும்தான் அந்த பெட்டி நகரப்போகுது. அதுக்கு பேர் நம்ம மோஷன் அப்படின்னு கூப்பிட்டோம். இங்கே நகர்றதுக்கு என்ன யூஸ் பண்ணப்படுதுன்னா அந்த உங்கள் கைகளை கொண்டு நீங்கள் கொடுக்குற அந்த சக்தி தான். அந்த சக்திக்கு தான் விசை அல்லது ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ ஒரு கிரவுண்டே இருக்குது, கிரவுண்டில் ஒரு ஃபுட்பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபுட்பாலை ஒருத்தன் வந்துட்டு கிக் பண்ணாதான் அந்த பால் நகரப்போகுது. அவன் கிக் பண்ணுறது மூலமாக அந்த பால் மேலே ஒரு விசையை செலுத்துகிறான், ஒரு ஃபோர்ஸை செலுத்துகிறான். ஃபோர்ஸ்னால் நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம், ஒருத்தனை பிடிச்சி தள்ளினாலும் அது ஃபோர்ஸ் தான், இழுக்கிறதும் ஒரு ஃபோர்ஸ் தான். இந்த மாதிரி ஃபோர்ஸ்ன்றது பல வடிவத்தில் இருக்குது. ஸோ ஒரு பொருளை இயக்கிறதுக்கு தேவையான ஃபோர்ஸஸ்லாம் என்னென்ன, அதை சார்ந்த விதிகள் என்ன அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இன்ட்ரோடக்ஷன்லேயும் மேலோட்டமாக பேசியிருப்பாங்க. ஒரு பொருள் எதற்காக நகரும், இல்லை ஏன் நகருதுன்னா அந்த பொருள் மேலே நம்ம ஒரு விசை செலுத்தப்படுறோம், ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம், அதனால நகருது. ஸோ இதெல்லாம் இன்ட்ரொடக்ஷனாக கொடுக்குறாங்க. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செக்ஷனில் இருக்கும். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவுமே நீங்கள் கவர் பண்ண தேவையில்லை. இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 4 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. 4 இல்லை ஒரு 5 இம்பார்ட்டன்ட் விஷயங்களில்
இந்த லெசன்லாம் நீங்கள் படிக்கிறப்ப முக்கியமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, முடிஞ்ச வரைக்கும் புக்குக்கு பின்னாடி இருக்கிற டாபிக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. கிளாஸில் புக்குக்குள்ளே இருந்தும் படிக்க சொன்னாங்கனாலுமே கூட பெருசாக அதுலேருந்து எதுவும் கேட்க போகிறது கிடையாது. நானும் ஒரு ஒரு லெசன் முடிகிறப்பையும் புக்குக்குள்ளார இருந்து நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்ற முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புக்கு பின்னாடி இருக்கிற கேள்விகளை தரவாக படிச்சுட்டு போங்க. ஸோ நம்ம இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு பொருள் நகர்றதுக்கு ஒரு விசை தேவை, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் நகர முடியும். இந்த ஃபோர்ஸஸை பற்றி படிக்கிறதுக்குன்னே பல பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுகள் தான் என்ன நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, மெக்கானிக்ஸ் அல்லது இயந்திரவியல் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது ஒரு பிரிவு. மெக்கானிக்கல் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருள் மேலே நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்க போகிறீங்க, அந்த ஃபோர்ஸு என்ன பண்ணும், அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பற்றி படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். இப்போ ஒரு பெரிய பாறை இருக்குது, அந்த பாறையை நீங்கள் தள்ளுறப்ப என்ன நடக்குதாங்க, அந்த நீங்கள் உங்கள் கைகள் அந்த பாறை மேலே என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்றது தான் மெக்கானிக்ஸ் அல்லது இயந்திரவியல் அப்படின்ற பிரிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தள்ளுற அந்த பொருள் நகராத ஒரு பொருளாக இருக்குது, ஒரு பாலோ அல்லது ஒரு மலையோ நகர போகிறது கிடையாது. நகராத ஒரு பொருள் மேலே நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் நிலையியல் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நகரக்கூடிய ஒரு பொருள் மேலே நீங்கள் விசை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நம்ம டைனமிக்ஸ்னு கூப்பிட போகிறோம், அல்லது இயங்கியல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய பிரிவுகள். இதுக்கும் இந்த லெசனுக்கும் பெரிய ஒற்றுமையில் ஒரு சம்பந்தம் இருக்கா இல்லையன்றதுலாம் அடுத்த விஷயம். இந்த இயக்கங்களை பற்றி படிக்கிறப்ப அல்லது மோஷனை பற்றி படிக்கிறப்ப இந்த லெசன்ஸ்லாம் இந்த ஏரியாலாம் அது இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டாட்டிக்னா நகராத பொருள் மேலே நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, டைனமிக்ஸ்னா நகரக்கூடிய ஒரு பொருட்கள் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. இந்த டைனமிக்ஸ் அப்படின்றதே ரெண்டாக பிரிக்கிறாங்க. டைனமிக்ஸ் அப்படின்றதே அல்லது இயங்கியல் அப்படின்றதே நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க, இன்னொன்று கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. இயக்கவியல், இயக்க விசையியல் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருள் நகர்றத பற்றி மட்டுமே நம்ம படிக்க போகிறோம். ஏன் நகருது, எது அந்த பொருளை நகர்த்துது அப்படின்றதெல்லாம் கவலைப்படாமல் நகர்றப்ப என்ன நடக்குது அப்படின்றது மட்டுமே புரிஞ்சுக்கிறது கைனமேட்டிக்ஸ் அல்லது இயக்கவியல். இந்த ஃபோர்ஸை பற்றி நான் ஒரி பண்ணிக்க வேணாம்பா, ஏதோ ஒன்று நகர்த்துது, நகர்றப்ப என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறது கைனமேட்டிக்ஸ். கைனடிக்ஸ்னா ஃபோர்ஸையும் கன்சிடர் பண்ணி எதனால் அந்த பொருள் நகருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறது கைனடிக்ஸ் அப்படின்னு. பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசை பற்றியும் விளக்குவது. இந்த பொருளோட ஏன் நகரணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதே சமயத்தை எதுக்காக நகருது, அதை விசை என்ன பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது இயக்க விசையியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் அடிப்படையான பிரிவுகளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம ஃபோர்ஸ் 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 அப்படி தான் பார்க்க போகிறோம். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா விசை. ஒரு பொருளை இழுக்கிறப்பையோ தள்ளுறப்பதோ அது நடக்கிற விஷயம்தான் ஃபோர்ஸ் அப்படின்றோம். ஒரு கதவே இருக்குன்னா கதவை நம்ம தள்ளலாம், இழுக்கலாம், அதுதான் நம்ம ஃபோர்ஸ். சும்மா கதவு நகராது, உன் கைகளை கொண்டு ஒரு சக்தி கொடுக்கணும், அதைத்தான் நம்ம ஃபோர்ஸ் அல்லது விசை அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ மொதல் வார்த்தை தெரிஞ்சுக்கோங்க, ஃபோர்ஸ். ஒருத்தனை கீழே தள்ளி விட்டுனா நீ ஃபோர்ஸ் கொடுத்தா தான் கீழே தள்ள முடியும். ரெண்டாவது வார்த்தை பார்த்தீங்கன்னா ரெஸ்ட். எந்த ஒரு பொருள் ஓய்வில் இருக்கோ நகராமல் இருக்கோ அதை நம்ம ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட போகிறோம். ஒரு பெரிய ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் நகராது, நீயா போய் நகர்த்துற வரைக்கும் டேபிள் நகர போகிறது கிடையாது. அதை நம்ம ரெஸ்டின் அப்படின்னு சொல்லி போகிறோம், அல்லது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். கடைசி அப்படின்னா மோஷன். எந்தெந்த பொருளாக இயக்கத்தில் இருக்கோ நகர்ந்துக்கிட்டு இருக்கோ நம்ம அதை மோஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிட போகிறோம். இந்த மூணு வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மூணு வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கிறப்ப இந்த லெசனும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே நியூட்டன் 3 விதிகளை கொடுக்குறாரு. அந்த 3 விதிகள் என்ன சொல்லுது, அதை எங்கே பயன்படுத்துகிறாங்க, அந்த 3 விதிகள் சார்ந்த சில வார்த்தைகள் நம்ம கற்றுக்கணும். இவ்வளோதான் இந்த லெசன் ஃபுல்லாக. ஆனால் அதுக்காக நேரடியாக நம்ம நியூட்டன்லேருந்து ஆரம்பிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி காலங்காலமாக பல்லாயிரம் வருஷமாக சயின்டிஸ்ட்டுகள் அறிஞர்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. நியூட்டனுக்கு முன்னாடி என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க, நியூட்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்றத ரெண்டாக பார்க்க போகிறோம். ஸோ செக்ஷன் 1.1 முழுக்க நியூட்டனுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டல் அப்படின்ற ஒரு அறிஞர் இருந்தார். அந்த அறிஞர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்.
ஏன்னா நியூட்டனுடைய தத்துவங்கள் எல்லாமே அரிஸ்டாட்டிலுடைய தத்துவங்களோட ஒட்டு போகும் பெரும்பாலும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அதை பயன்பாட்டிலையும் இருக்கு அரிஸ்டாட்டில் சொன்னது. ஸோ அரிஸ்டாட்டில் என்ன முதல்ல சொல்றாரு அப்படின்றத செக்ஷன் 1.1 நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அரிஸ்டாட்டில் அப்படின்ற இந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாழ்ந்த ஒரு பர்சன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களுமே ஓய்வை தான் விரும்பும், ரெஸ்ட்ல இருக்க தான் ஆசைப்படுமோ. ஒருவேளை ஒரு பொருள் நகர்ந்துகிட்டே இருந்தாலுமே கூட நேரம் போக போக அதோடைய வேகம் குறைஞ்சி அது ரெஸ்ட்ல வந்துடும் அப்படின்றாங்க. அது இன்னைக்கும் அது அப்ளிகபிள் தான். ஒரு பந்தை உருட்டி விட்டிங்கன்னா அந்த பந்து உருண்டு 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 ஆரம்பத்தில் அது வேகமாக இருந்தாலுமே கூட உருண்டு 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 போய் ஒரு ஸ்டேஜில் அது நகராமல் ரெஸ்ட்டில் போய் ரீச் ஆகிடும், ஓய்வு நிலையை அடையும். இதை அடிப்படையான விஷயமா அரிஸ்டாட்டில் சொல்கிறார். இப்போ 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறார். இந்த மாதிரி நகர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பொருள் ஒரு சில நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஓய்வு நிலை ரெஸ்ட்டில் அடையிறதுக்கு பேர் வந்துட்டு நேச்சுரல் மோஷன் அப்படின்றாங்க, அல்லது இயற்கையான இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வெளியில இருந்து அந்த பந்தையோ அந்த பொருளையோ நம்ம தள்ள போறது கிடையாது, அதுவே உருண்டு உருண்டு வருது. அப்ப வெளியில இருந்து நான் ஃபோர்ஸ் கொடுக்காததுனால அதுக்கு நம்ம ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் அப்படி, இண்டிபெண்டா சாராத அப்படின்னு அர்த்தம், அல்லது விசை சார்பற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சில பொருட்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அந்த கேஸ்ல வந்துட்டு அது நேச்சுரலா நடக்கல, நம்ம வெளியில இருந்து ஒரு விஷயத்த பண்றோம், அதனால அதுக்கு பேர் ஒரு வயலண்ட் மோஷன் அப்படின்றாரு, அல்லது விசை சார்ந்த ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இங்க இருக்கு ஃபோர்ஸ் மோஷன் அல்லது இயற்கைக்கு வயலண்ட்ன்ற வார்த்தை எப்படி பயன்படுத்துறா, இயற்கைக்கு மாறான ஒரு இயக்கமாக நடக்குதா சொல்றாரு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் அவர் சொல்றாரு. மேற்கொண்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு இறகையும் ஒரு பெரிய இரும்பு பந்தையும் ஒரே உயரத்திலிருந்து போட்டீங்கன்னா அது ஒரே நேரத்தில் அட் அ டைம்ல கீழே வந்து விழுவோம் அப்படின்றாரு. அப்ப சொல்லிட்டாரு. ஆனா வந்து அதை நம்ம இன்னைக்கு நம்ம அது உண்மை கிடையாது இல்லையா. ஒரு இறகை ஒரு புறா இறகையோ கோழி இறகையோ வந்து மேலேருந்து நீ கீழே தூக்கி போட்டீங்கனாலோ இரும்பு பந்து தூக்கி போடலாம், ஆப்வியஸ்லி இரும்பு பந்து தான் முதல்ல கீழே வரும். ஏன்னா அங்க புவியீர்ப்பு விசை அதிகமா இருக்கும், அது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு அந்த இறகு வந்துட்டு தொடர்ந்து காத்துனால வந்து டிஸ்டர்ப் ஆகி கீழே வரும். ஏன்னா இறகு ரொம்ப மெல்லிசா இருக்கும், அது காத்துனால உராய்வுகளால ஏற்பட்டு அது மெல்லமா வரும். ஆனா இரும்பு வந்து ரொம்ப வேகமா வந்துடும். அது எப்படி இப்ப டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்கன்னா, ஒரு இடத்துல காத்தே இல்லாத ஒரு இடம், வேக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, காத்திலே இல்லாத இடத்துல வந்து இது ரெண்டத்தையும் போடுறப்ப ரெண்டும் ஒரே நேரத்துல தான் கீழே வந்து விழுவுதான். இதெல்லாமே வந்து ஏற்கனவே அரிஸ்டாட்டல் சொல்லிடுறாரு, 2500 வருஷத்துக்கு முன்னே சொல்லிடுறாரு. பிற்காலத்துல கலீலியோ வந்து என்ன சொல்றாரா, ஆமா சார் அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். முதல்ல அந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் ஒண்ணு ஓய்வுல இருக்கும் அல்லது நகர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாரு. ஒண்ணு ரெஸ்ட்ல இருக்கும் அல்லது மோஷன்ல இருக்கும், அது கூட யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கும், சீரான இயக்கத்துல இருக்கும் அப்படின்றாரு. ஒரு பொருள் தொடர்ந்து அதோடைய இயல்புல தான் இருக்கும், ஓய்வுல இருக்கும் அல்லது நகர்ந்துகிட்டு இருக்கும், அன்லஸ் நீ வெளியில இருந்து ஒரு விசை கொடுக்கிற வரைக்கும், நீ வெளியில இருந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதோடைய இயக்கம் அப்படியே தான் இருக்கும். தினமும் சூரியன் வரும், தினமும் சந்திரன் வரும், தினமும் காத்தடிக்கும், தினமும் மரம் ஆடும், இலைகள் உதிரும். நீ போய் இன்னும் எக்ஸ்ட்ரா சக்தி கொடுத்து மரத்தை ஆட்டினா இன்னும் அதிகமான இலைகள் தான் விழும். நீ டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது இயற்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரும் அதே பாயிண்ட் தான் சொல்றாரு. ஒரு இரும்பு பந்தையும் ஒரு இறகையும் ஒரே உயரத்திலிருந்து போடுறப்ப அந்த இடத்துல காத்து இல்லைன்னா ரெண்டுமே ஒரே நேரத்துல தான் கிரவுண்டை வந்து ரீச் பண்றாங்க. இங்க இறகு இரும்பு பந்துன்னு சொல்லாம இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இரண்டு பொருட்கள் கொடுத்துருக்காங்க, இரண்டு பொருட்கள் வெவ்வேறு சைஸ்ல ஷேப்ல மாஸ்லன்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். வெவ்வேறு வடிவத்துல இருக்கிற இரண்டு பொருட்களை நீங்க போடுறப்ப ஒரே நேரத்துல பூமி வந்து சேரும். எப்ப அப்படி வரும்னா அந்த இடத்துல காத்து இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். காத்து இல்லாத ஒரு இடத்த தான் நம்ம வெற்றிடம் அல்லது வேக்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ இதெல்லாம் சில பாயிண்ட்ஸை சொல்றாரு. சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதனால வார்த்தை என்னன்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அல்லது நிலைமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையமா கூப்பிடுறாங்க. ஸோ இந்த நிலைமம் அப்படின்ற என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு பொருள் என்ன பண்ணாலும் நான் நகர மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்குதோ அதுதான் நம்ம நிலைமம் அப்படின்னு கூப்பிடுறோம், அல்லது இனர்ஷியா அப்படின்றோம். இது 2 மார்க் கொஸ்டினா கேட்பாங்க, கவனமா பாருங்க.
இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு இரும்பு பந்து இருக்குன்னு வச்சுக்கோ. கிரவுண்டில் கீழே வச்சுருக்கோம். அந்த பந்து நகரில் ஓய்வில் இருக்குது. அந்த பந்தை வந்துட்டு சுற்றி அந்த பந்தை சுற்றி காத்தடிச்சிட்டு இருக்குது. காற்றுனால ஒரு இரும்பு பந்து நகருமா? நகராது. அந்த பந்து வெளியில் என்னதான் காத்தடிச்சாலும் நான் நகர மாட்டேன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கு. ஒரு குழந்தை போய் அந்த பந்தை கிக் பண்ணுதுன்னு வச்சுக்கோ, பந்து நகருமா? நகராது. ஏன்னா அப்பவும் வந்துட்டு அந்த பந்தோடைய நிறை, அதாவது பந்தோடைய மொத்த எடை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தை உதச்சாலும் அந்த பந்து நகராது. அப்பவும் அந்த பந்து என்ன இருக்குன்னா, நான் நகர மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. நீங்க போய் என்ன பண்றீங்கன்னா, அந்த பந்தை உதைக்கிறப்ப நகரலாம். ஏன்னா அந்த இரும்பு பந்தோடைய எடையை விட அதிகமான ஒரு ஃபோர்ஸை அந்த பந்து மேல நீங்க தரீங்க. அப்ப அந்த பந்து நகரும். எந்த ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாத்திக்க மாட்டேன்னு அடம் பிடிக்குதோ அதுதான் நம்ம நிலைமம் அப்படின்னு கூப்பிடுறோம், அல்லது இனர்ஷியா அப்படின்னு கூப்பிடுறோம். when a force is applied on bodies, ஒரு பொருள் மேல விசை செலுத்தப்படும் போது they resist any change in their state, அதோடைய அமைப்பில் எந்த ஒரு மாற்றத்தையும் அது ஏத்துக்காது. ஒரு படத்துல வடிவேலு அவர் வந்துட்டு ஒரு திண்ணையில படுத்துட்டு இருப்பார். நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ என்னென்னமோ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அவர் எந்த வேலையுமே பண்ண மாட்டேன், நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நிலைமம், அதுதான் நிலைமம். அந்த எக்ஸாம்பிளை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லா பொருட்களுக்குமே உலகத்தில் அந்த இனர்ஷியா அல்லது நிலைமம் இருக்கு. நீங்கள் ஒரு பெட்டு மேலே உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னா, நான் யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் இந்த பெட்டை விட எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னா அது இனர்ஷியா. ஸோ இதுதான் அடிப்படையான அந்த வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம அடுத்த சில டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். இன்னும் சில கேசஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு காரில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார் தான் நகர்ந்து போகுது, நீங்கள் நகரில், நீங்கள் உட்காந்து தான் போக போகிறீங்க. ஆனால் சடனாக பிரேக் அடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏன் முன்னாடி போகிறீங்க? ஏன்னா உங்கள் உடம்பு அந்த காருக்குள்ள தொடர்ந்து நான் நகர மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலையில உட்காந்துட்டு இருக்கும். திடீர்னு பிரேக் அடிக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த உடம்பு அப்படியே தான் இருக்க போகுது. உங்கள் கார் வந்து திடீர்னு நிற்கிறது மூலமாக நீங்கள் முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் நகர ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்கள் உடம்பு எப்பயுமே நகராத நிலையில தான் இருக்கு. அது இந்த கார் போகிற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உடம்பு அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். சடனாக பிரேக் அடிக்கிறப்ப உங்கள் பாடி வந்துட்டு அந்த மாற்றத்தை ஏற்றுக்காததுனால நீங்கள் முன்னாடியோ பின்னாடியோ போயிட்டு மறுபடியும் பழைய நிலைக்கே வந்துடுவீங்க. இதை தான் இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் கொஷினில் டிஃபைன் அல்லது வரையறு அப்படின்னு கேட்குறாங்களோ அது புக்கில் எக்ஸாக்டாக எப்படி இருக்கோ அதை தான் எழுதணும். இல்லைனா மார்க்கு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ வரையறுக்க சொல்கிறப்ப அது கரெக்டாக என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்களோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நம்ம எழுதணும். ஸோ இங்கே இருக்கும், புக்கில் பார்த்துக்கோங்க. நிலைமம்னா என்ன, நிலைமம் வரையறுன்னு கேட்பாங்க. த இன்னரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி, உள்ள ஒரு பொருளுடைய உள்ளார்ந்த தன்மையா, அது ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குமா. பாட்டில் உனக்குள்ள சக்தி இருக்குன்னு பாட்டு கேட்டிருப்பீங்க. எல்லார் உடம்புக்குள்ளாரையும் ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை நீ வந்துட்டு பயன்படுத்தலைன்னா நீ நிலைமம் இனர்ஷியாவாக தான் இருப்ப. சக்தியை நீ பயன்படுத்துறப்பையோ அந்த சக்தியை விட அதிகமான சக்தி உனக்கு கிடைக்கிறப்பையோ தான் நீ பல விஷயங்களை சாதிக்க முடியும். ஸோ த இன்னரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி, ஒரு பொருளின் உள்ளார்ந்த தன்மை அது என்ன பண்ணுமானா, டு ரெசிஸ்ட்னா எதிர்க்குமா, எனி சேஞ்ச் இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், அதோடைய தன்மை, அது ஒன்று ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி அல்லது மோஷன்ல இருந்தாலும் சரி, அதனுடைய இயல்புல இருந்து மாறுறதுக்கு அது ஏத்துக்கலைன்னா அதை தான் நம்ம இனர்ஷியா அப்படின்னு சொல்லி கூப்பிட போறோம். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு பேப்பர் இருக்கு, பேப்பர் மேலே ஒரு காயின் வச்சிருக்காங்க, தண்ணி உள்ள இருக்கு. நீங்கள் வேகமாக இந்த பேப்பரையோ இந்த அட்டையோ தட்டி விட்டீங்கன்னா இந்த காயின் அப்படியே தான் இருக்கும். காயினும் அந்த அட்டையோட சேர்ந்து போகாது. காயின் அங்கேயே தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு காயின் தண்ணிக்குள்ளே விழுந்துடும். ஏன்னா காயின் பூமியுடைய ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கீழ் நோக்கி இழுக்கப்படும், தண்ணிக்குள்ளே விழுந்துடும். பேப்பரோட அந்த காயின் போயிட்டு இருந்தால் வேற விஷயம். இங்கே காயின் நகராமல் அங்கேயே தான் இருக்குது. அதுதான் நிலைமம்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஸோ இந்த 3 டைப்பில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட், மோஷன், டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டினாக இருக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் புக்கில் ஃபர்ஸ்ட் 2 மார்க்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனர்ஷியானா என்ன, இனர்ஷியாவுடைய டைப்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இனர்ஷியானா என்ன, ஒரு பொருள் நகராமல் இருக்கிறதுக்கான, இல்லை தொடர்ந்து நகர்ந்துட்டு இருந்தாலும் தன்னுடைய இயல்பை மாற்றிக்காமல் இருக்கிறது தான் இனர்ஷியான்னு சொல்லியாச்சு. இப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்ன, ஓய்வில் நிலைமம்னா என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா, எந்த ஒரு பொருள் ஓய்வில் இருக்கோ அந்த பொருள் தன்னுடைய ஓய்வு நிலையை மாற்றிக்காமல் இருந்துச்சுன்னா அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்.
ரெஸ்ட்ல இருந்தால் ரெஸ்ட்ல தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா நகர்ந்துகிட்டே இருக்கேன், நான் நகர்ந்துகிட்டே தான் இருப்பேன், நான் மாற்றிக்க மாட்டேன். இந்த ரெசிஸ்டன்ஸ்னா அங்கே எதிர்ப்புன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி, நான் நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் நகர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன், என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லுது. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி. இது இயக்க நிலைமைன்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்த்துடலாம் இருங்க. ஸோ இங்கே 3 டைப் இருக்கு. ஓய்வில் நிலைமும், இயக்கத்தில் நிலைமும், திசையில் நிலைமும். நான் ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கேன், ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப நான் திசையில் திருப்பி விடாத, என்ன நான் லெஃப்ட்ல போறேன்னா நீ ரைட்ல திருப்பாத, நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஓய்வில் நிலைமம், அதாவது ரெஸ்ட்ல இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்துல இலைகள்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நாளைக்கோ நாளைக்கோ உழுவுறதுக்கான ஒரு இலைகளும் இருக்கும், இல்லை மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்த இலைகளும் இருக்கும். நீ அந்த மரத்தை வேகமா உழுக்கிறப்ப என்ன ஆகும்னா, எல்லா இலைகளும் கீழே விழுந்துடாது, சில இலைகள் தான் கீழே விழுவும். அந்த சில இலைகளும் ஓய்வுல இருக்கதா விரும்பும், நான் அங்கேயே தான் இருந்திருப்பேன், நீ என்ன போட்டு உலுக்கி நான் கீழே தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வில் நிலைமக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதாவது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு, இது ரெஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள். ஆர்டர் மாற்றி கொடுத்துருப்பாங்க புக்கில், ஸோ அதனால நீங்கள் அந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இது ஓய்வில் நிலைமம்க்கு. அப்புறம் 2வது கேஸ் வந்து நகர்த்து இயக்கத்தில் நிலைமம், இது வந்து மோஷனுக்கு. இப்போ ஒரு ஹை ஜம்ப் படிச்சிருப்பீங்க, நீளம் தாண்டுதல் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஓகேவா? அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வேகமாக ஓடி வருவார், வேகமாக ஓடி வந்து அங்கே ஒரு லைன் இருக்கும், லைனுக்கு முன்னாடி வந்து நிக்கட் ஓடி வரதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவார். அப்போ அவர் குதிக்கிறதுக்கான ஒரு சக்தியை அல்லது ஒரு ஃபோர்ஸை வந்து அது கொடுக்கும், விசையை கொடுக்கும். ஸோ இப்போ தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான், நகர்ந்துக்கிட்டே ஒரு பொருளை நீ நின்று தான் அவனும் ஸ்டாப் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, அவன் அப்படி நிற்க முடியாது, ஓடி வந்த அந்த வேகம் வந்துட்டு அவனை குதிக்க வைக்கும். இதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அல்லது இயக்கம் நிலைமம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. 3வது டைரக்ஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், அதோடைய திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு கார் போயிட்டே இருக்கு, திடீர்னு ஷார்ப்பா நீங்க ஒரு டேர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காருக்குள்ள நான் வந்துட்டு அமைதியா தான் உட்காந்துட்டு இருப்பேன். கார் நேரா போற கார் திரும்ப ட்ரை பண்ணாலோ அல்லது லெஃப்ட் ரைட் போக ட்ரை பண்ணாலோ இந்த இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓடும் மகிழ் வந்து வலைப்பாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே நான் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நேராக பயணிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் இந்த லெசன்ல நம்ம பெருசாக பார்ப்போம். பட்டத்துலலாம் போகிறதுல நம்ம கவலைப்பட தேவையில்லை. நேர்பாதையில் ஒரு பந்து வந்து உருண்டு போகிறதோ அல்லது நேர்பாதையில் ஒரு மனிதர் நடந்து போகிறதோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறப்ப அதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நேர்கோட்டு உந்தம் அதோடைய ஃபார்முலா வந்து கொடுக்குறாங்க. பி அப்படின்றது லீனியர் மொமெண்டம் அல்லது நேர்கோட்டு உந்தம் ஈக்குவல் டு எம் இன்டு வி. இதுதான் அதோடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க, காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தேவைப்படும். இந்த லீனியர் மொமெண்டம் அல்லது நேர்கோட்டு உந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இல்லை எதுக்கு அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம விசையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபோர்ஸ்னா என்னன்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ விசையை கொடுக்கணுன்றப்ப இந்த லீனியர் மொமெண்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ள வருது. ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு, ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க, மேட்ச் ரொம்ப போராக இருக்குது அப்படின்றப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு 5 6 6 6 அடிக்கிறான், 10 4 அடிக்கிறப்ப என்ன ஆகும், மேட்சோடைய தன்மையே வந்து மாறி போயிடும். அதுதான் மொமெண்டம்னு கூப்பிடுவோம். அப்போ அங்கே என்ன நடக்குது, நிறைய 6 4 அடித்தா மேட்ச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கம்மியான 6 4 அடித்தான்னா மேட்ச் ரொம்ப போரிங்காக இருக்கும். அதுதான் இங்கேயும் நிறையான சக்தி கொடுத்தீங்கன்னா பொருள் ரொம்ப வேகமாக நகர ஆரம்பிக்கும், கம்மியான விசை கொடுக்குறப்ப பொருள் ரொம்ப மெல்ல நகர ஆரம்பிக்கும். அப்போ எவ்வளோ விசை நீ கொடுக்கணும் அப்படின்றத எது முடிவு பண்ணுதுன்னா, ஒரு பொருளுடைய நிறையும் ஒரு பொருள் எவ்வளோ வேகமாக பயணிக்கணும் அப்படின்றத 2 பொருட்களை சார்ந்து தான் நீ எவ்வளோ விசை கொடுக்கணும் அப்படின்றது முடிவாகுது. அந்த விசையுடைய அவுட்புட் தான் உந்தம் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஸோ இப்போ நம்ம ரொம்ப வேகமாக ஒரு பொருளை தள்ளினா என்ன ஆகும், அந்த பொருள் ரொம்ப வேகமாக போக ஆரம்பிக்கும். இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு விசை கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய தாக்கத்தை தான் நம்ம மொமெண்டம் அல்லது நேர்கோட்டு உந்தம்னு பார்க்க போகிறோம். அது இந்த 2 மதிப்பு தான் சார்ந்திருக்குன்றாங்க, எம்மையும் வியையும். எம்மும் வியையும் பெருக்கிறப்ப நமக்கு நேர்கோட்டு உந்தம் அல்லது லீனியர் மொமெண்டம் கிடைக்குது. இதில் எம்ன்றது மாஸ் நிறை அப்படின்றதும், வின்றது வெலாசிட்டி
வேகம் அப்படின்றது சொல்றாங்க. அதுதான் இங்க டெஃபினிஷனாவும் கொடுத்துருக்காங்க. த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. மாஸ்ன்றது mvன்றது வெலாசிட்டின்னு இப்பதான் சொன்னோம். ப்ராடக்ட்னா இது இரண்டத்தையும் பெருக்கிறது. அப்ப ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அ மூவிங் பாடி. ஏன் நகரக்கூடிய ஒரு பொருள் எடுக்கிறேன்னா, நான் பெட்டியை தள்ளனா பெட்டி நகரதான் போகுது. அப்ப இந்த மாசும் வெலாசிட்டியும் பெருக்கிறது மூலமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, லீனியர் மொமெண்டம் கிடைக்குது. அந்த லீனியர் மொமெண்டம் அல்லது உந்தம் எந்த திசையில இருக்குன்னா, எந்த திசையில் நான் பெட்டியை தள்ளுறனோ அதே திசையில தான் இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்குடைய முக்கியமான ஒன்மார்க்ல எப்படி கேட்பாங்கன்னா, இதனுடைய அலகு என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா எல்லா பொருட்களுக்குமே நம்ம அலகு கொண்டு தான் எழுதணும். ஒன்று ஒரு பொருள் வந்து 10 சென்டிமீட்டர் நீளமா இருக்குன்னா சென்டிமீட்டர் தான் அதோடைய அலகு. 10 கிலோகிராம் நிறைவு இருக்குன்னா 10 கிலோகிராம் தான் அங்க அலகு. 20 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா செல்சியஸ் தான் அங்கே அலகு. அதே மாதிரி இங்கேயோ நம்ம அலகு கொண்டு எழுதணும். பலவிதமான அலகுகள் அல்லது யூனிட்ஸ் வந்துட்டு நம்ம இன்டர்நேஷனலாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பொதுவாக பயன்படுத்தக்கூடிய எஸ்ஐ அலகு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஸ்ஐ அலகுல இந்த ஃபார்முலாக்கு என்ன அலகு வரும்னா, ஃபார்முலாக்கு வந்து இங்கே என்ன ஃபார்முலா அது பின்றது மொமெண்டம் அல்லது லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுதான் பியோடைய வேல்யூ. அது P = mvன்னு சொல்லியாச்சு. நிறையுடைய எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம். மாசுக்கு எஸ்ஐ யூனிட் கிலோகிராம். திசைவேகம் அல்லது வெலாசிட்டிக்கான எஸ்ஐ அலகு வந்து மீட்டர் வினாடி பவர் -1. ஏன்னா வேகத்துடைய ஃபார்முலா வந்து கடந்த தொலைவு பை காலம், டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் உடைய அலகு வந்து மீட்டர், காலத்துடைய டைமுடைய அலகு வந்து செகண்ட். இந்த m/s எஸ் மேலே போறப்ப s பவர் -1 மாறிடும். ஸோ இது எஸ்ஐ அலகு. இதே மாதிரி பல அலகுகள் இருக்குன்னு சொன்னேன். சிஜிஎஸ்ல இன்னொரு அலகு பயன்படுத்துறாங்க சில ஊர்ல. அங்க வந்துட்டு இதை என்ன சொல்லுவாங்கன்னா, கிலோகிராமுக்கு பதிலாக அங்க கிராம பயன்படுத்துறாங்க, மீட்டருக்கு பதிலாக அங்க சென்டிமீட்டர் பயன்படுத்துறாங்க. எஸ் பவர் -1 அப்படியே போட்டுக்கலாம். இந்த ரெண்டு அலகுகள் நல்லா படிச்சுக்கோங்க. யூனிட்ஸ் அப்படின்றது நம்ம தமிழ்ல அலகுகள் அப்படின்னு சொல்லி கூப்பிட போறோம். ஓகேவா? இந்த அலகுகள் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே நம்ம பயன்படுத்துவோம். மேக்ஸ்ல பயன்படுத்துவோம், கெமிஸ்ட்ரியில பயன்படுத்துவோம், எல்லா இடத்துலையுமே நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த வீடியோ நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. இன்னும் பெட்டராக இந்த வீடியோ நீங்கள் கொடுக்கலாம், இன்னும் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இல்லை வேறு மாதிரி நீங்கள் டீச் பண்ணுங்கன்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. நான் அதை முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ரவைஸ் பண்ணி அடுத்த வர வீடியோஸில் தரேன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.